வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம ஹீரோயினை போட்டு அந்த சைக்கோ பைய டார்ச்சர் பண்ணியிருப்பான். அதுல இருந்து இந்த எபிசோட் கண்டினியூ ஆகுது. அப்படி பார்த்தா ஹீரோயினுமே ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் விடுற மாதிரியே தெரியல. லாஸ்டா அவ கிட்ட போய் ரொம்ப தப்பா நடந்துக்க போகும்போது போலீஸ்காரவங்க டக்குன்னு கதவை தட்டிடுறாங்க. இவகிட்டயுமே இந்த பாரு அமைதியா இருக்கணும், தேவையில்லாம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க போய் கதவை திறந்தா போலீஸ்காரவங்க அவங்களுமே இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இவ என்னோட ஃபியான்சி தான், சொல்லுடி நீ சொல்லு, நான் உன்னோட ஃபியான்சி தானே அப்படின்னு சொல்லி அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கான். வந்த போலீஸ்காரவங்களும் இவகிட்ட இவ பெசாட்ட அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ஷாலெல்லாம் போட்டு விட்டுட்டு என்னமா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொன்னா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா இந்த சைக்கோ பையன் அவளை போட்டு மிரட்டி வச்சிருக்கான். அதனால அவ ஒண்ணுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து பெசாட்டு நடந்து போயிட்டா. ஹீரோவுமே இவன் நடந்து போறத பார்த்துட்டு பின்னாடியே கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இவளுமே என்னத்தையோ பறி கொடுத்தவ மாதிரி எப்படி நடந்து போயிட்டு இருப்பா. ஒரு வழியா ஹீரோவோட கார்லயுமே அவ ஏறிடுவா. அதுக்கப்புறம் இவனுமே கேட்கறான், என்ன ஆச்சு உண்மைக்குமே அவன் தான் உன்னுடைய ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. நீங்க தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்றான், வீட்டுல கொண்டு போய் அவளை இறக்கி விட்டுடுறான். அந்த சித்திக்காரி அங்கேயுமே பார்த்துட்டா இவன் இறக்கி விட்டதை. இந்த பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான், அப்ப இவனுக்கும் பரிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவளா ஒரு பிளானை கங்கனை கட்டிட்டு திரியிறா. அப்புறம் பார்த்தா பாரியுமே வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அம்மாக்காரவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கா. அம்மாக்காரவங்களுமே என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இவளுமே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கா. அப்ப அம்மாட்ட காதல்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அப்ப இவளுமே டக்குன்னு ராஜுவையும் இந்த ராகேஷ் பயலையும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்னதான் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. அப்படி இந்த பக்கம் இந்த சீன் கட்டாக அப்படி அந்த சைக்கோ பையில காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ பையிட்ட போலீஸ்காரவங்களுமே இனிமேல் நீ இப்படி பண்ணனா நிச்சயமா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அவனும் நான் யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, வைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். நான் உங்க அப்பாவை பார்த்துலாம் இது பண்ணல, நான் உன்னை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. இவனுமே அப்பந்தான் இந்த பரி எங்க போனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு வேளை அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லி சம கோவத்துல இருக்கான். அப்படி பரி ஃபேமிலியுமே கூட்டிட்டு கல்யாணம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி திடுதிப்புன்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப அந்த சைக்கோ பையலும் அங்கத்தான் இருக்கான். இவனுடைய பிளான் தான் இதெல்லாம் போல. சோ பரி வீட்லயுமே ஒன்னும் சொல்ல முடியல, சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச பரியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி மறுநாள் அவளுமே நீதிக்கு ஃபோன் பண்றா. நீதி சொல்லிடுறா, இங்க பாரு நான்லாம் வர முடியாது உன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. மறுநாள் கல்யாணமே நடக்குது. அப்ப டக்குன்னு நம்ம விக்ரமுமே வந்துடுறான். விக்ரம் என்னடி ஆச்சு, நீ எதுக்கு இந்த கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு வேற வழி தெரியல, இதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணக்காரவன்ட்டையுமே போய் சொல்லிட்டு இருக்கா. அண்ணக்காரனும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை போட்டுட்டு இருக்கான். லாஸ்டா பார்த்தா அந்த சைக்கோ பைய கிட்ட அவளுமே உட்கார்ந்துருக்கா. சைக்கோ வேலையை பார்த்துட்டு இருக்கான். அந்த சைக்கோ பையன் இவருக்கு சரியான பயமா இருக்குது. டக்குன்னு பார்த்தா கல்யாணம் தான் நடக்க போகுது. நீதி அந்த இடத்துக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறா. எதுக்காண்டி கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டா டக்குன்னு வந்தவன் அக்னி குண்டத்துல தண்ணியை தூக்கி ஊத்திடுறா. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அந்த ராகேஷ் பையன் இருக்கான்ல, சோ அவனுமே கேட்கறான். நீதிக்கும் அந்த சைக்கோ பயலுக்கும் நிறைய பேச்சுவார்த்தை வருது. அப்பதான் நீதி சொல்றான், நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய அப்பாக்காரவனும் அதெல்லாம் இல்லையா, என் பையனுக்குலாம் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லும் போது நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரா. அந்த பொண்ணுமே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் பரியோட ஸ்ட்ரிட் ஃபாதர் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு. ஸோ அவருமே இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் இந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, ஸோ அவனுமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பரி, இனிமேல் உன் அண்ணன் எப்படி வெளியில வரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நீதி கூலா இங்க பாரு, இங்க நடந்த எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டா, சோ நீ அமைதியா போறியா இல்ல சோஷியல் மீடியால போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி கேட்க அவனால எதுவுமே பேச முடியல. சோ அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அப்பாக்காரவருக்கு என்னன்னா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுறாரு. பரியுமே நீதி கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நீதி அப்படின்னு சொன்னா நீதியுமே மூஞ்சு தூக்கி வச்சுக்கிறா. அப்புறம் தனியா போய் நீதியுமே சமாதானம் பண்ணிட்டா நம்ம பரி. அப்பதான் அண்ணங்காரம் தங்கச்சிக்காரிட்ட பேசுறா. சோ அப்பதான் நம்ம பரிக்குமே தெரியுது, உனக்கு நீதி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இதெல்லாம் சொன்னா அவ எப்படியோ ஒத்துப்பா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வேலை வேணும், இப்பமே போய் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல பரியுமே நான் வேணா போய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லம்மா ஃபர்ஸ்ட் ஒரு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அவள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுமே பரி போட்டோவை பார்த்துட்டு தன்னுடைய பையன் கிட்ட இங்க பாடுறா, உனக்காக நான் எதுவுமே கேட்டதே கிடையாது இந்நாள் வரைக்கும், ப்ளீஸ் எனக்காண்டி இந்த பொண்ணை மட்டும் நீ திருமணம் செஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்க, அவனுமே பரி ஃபோட்டோவ பார்த்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். நான் உங்களுக்கு பதில் சொல்றேம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு டீ கடை கிட்ட போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நீதியும் பரியும் பைக்ல தான் போறாங்க. நீதி திரும்பி கூட பார்க்கல நம்ம ஹீரோவ. அப்ப பரி வந்து ஹம்பிளா அப்படி திரும்பி பார்க்கறாங்க. சோ அப்ப அவனே நினைச்சுக்கிறான், சரி கடவுள் நமக்கு சூஸ் பண்ண பர்சன் இவளா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாட்ட வந்து, அம்மா எனக்கு இந்த பொண்ணு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறான். அம்மாக்காரவங்களும் ஒரு புரோக்கர் வச்சு பரியோடைய வீட்டுக்கு இந்த பையலோட போட்டோவை கொடுத்து விடும்போது சித்திக்காரி கையில அந்த போட்டோ மாட்டிருச்சு. அவளுமே அன்னைக்கு பரியை இறக்கி விட்டு போன பையன் தானே இவன். இவன் இதுக்கு மறுபடியும் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த பையன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதா ஆண்டி கிட்ட, இங்க பாருங்க இந்த பையன் வந்து எங்களுக்கு ஃபிட்லாம் கிடையாது, அன்ஃபிட் தான். ஸோ இந்த பையன் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோவுடைய அம்மா வந்து, அந்த பரி வீட்டில் என்னுடைய பையனை எப்படி வேணான்னு சொல்லலாம், அப்ப எனக்கும் இந்த பரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியோடைய போட்டோவை எடுத்து கொடுத்து இவ தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பரியோ நமக்கு வேற மாப்பிள்ள தான் பார்க்காங்க அப்படின்னு தெரியாம ராஜுவை நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி இந்த பக்கம் நீதி வீட்டுக்கு ராஜுவோடைய வீட்டில் உள்ளவங்க பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. நீதிக்கு இப்போ மேரேஜ் பண்றதா இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன்னா அவ படிக்கணும் அப்படின்றது தான் அவளுடைய ஆசை. ஆனா ராஜுக்கு நம்ம நினைச்ச பொண்ணு, நம்ம லவ் பண்ண பொண்ணே பார்ட்னரா வருதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். நீதி எவ்வளவோ அவாய்ட் பண்றான். ஆனா இவன் எதையுமே கண்டுக்காம அவ தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டப்பனா நிக்கிறான். அப்படி இவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் ஆயிட்டு கல்யாணம் தான் நடக்க போகுது. இந்த பக்கம் பரிக்குமே கல்யாணம் தான் நடக்க போகுது. அப்பதான் நீதி வந்து பரிக்கிட்ட, இங்க பாரு எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு என்னுடைய ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதனால இந்த ஊரை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னா பரியோ, என்ன நீ சொல்ற, ப்ளீஸ் நீ போகாத அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாரு நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, சோ நான் இன்னைக்கு நைட்டே போயிருவேன் அப்படின்னு சொல்லி பரிகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றா. சித்திகாரி வெளியில நின்று இதுங்க என்ன கங்கணம் கட்டிட்டு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பிளான் போடுறாளுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி கதவை தட்டிட்டு இருக்கா. அப்போ நீதியுமே வந்து எதையும் சொல்லாத அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து நான் போயிட்டு வரேன் பரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி நேரா விக்ரம் கிட்ட வந்து, எங்க பாருங்க விக்ரம், நான் இன்னைக்கு தப்பிச்சு போகணும், சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன நினைச்சுக்கிறான், பரிதான் வந்து சொல்லிட்டா போல, அதனாலதான் நீதி இப்படி சொல்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு நீதியோடைய வீட்டுக்கு போறான். நீதியுமே அப்ப டக்குன்னு இவன் கூட பைக்ல ஏறி போயிடுறா. இத கவிதா ஆண்டியுமே பாத்துடுறாங்க. நீதியோடைய அம்மா வந்து பரி வீட்டுல என் பொண்ணை காணோம், நாளைக்கு காலையில மேரேஜ் அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்க தான் இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பா, சோ தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கவிதா ஆண்டியுமே வந்து, அவன் நான் நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு பையனை விட்டுட்டு வேணான்னு சொல்லும் போதே நினைச்சேன், அவன் ஒரு பையன் கூட பைக்ல ஏறி போறான் அப்படின்னு சொல்லவுமே அவங்க அம்மாக்காரவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. நீங்க என் பொண்ணை பத்தி இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது பரியோட வீட்டுல சரி நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்ப பரிக்குமே நம்ம எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் விக்ரமே ரயில்வே ஸ்டேஷன் நீதியை கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப விக்ரம் கேட்கறான் நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண சண்டிகார் போறேன் அப்படின்னு சொல்லவுமே இவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க வந்திருப்பா. வந்து அவளுமே நீதி கிட்ட, என்னடி நீ போகணுமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே அழுதுட்டு, இந்த பாரு நான் உன் கூட தான் எப்பவுமே இருப்பேன், நீ எனக்காக ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாரியுமே உனக்கு தான் அந்த பையனை பிடிக்கும்ல, அப்ப ஏன் நீ கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு அந்த பையனை பிடிக்கும், நான் பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லையே, ஆனா எனக்கு அதை விட என்னுடைய ட்ரீமை தான் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீதியுமே, இங்க பாரு நீ வேணா எனக்கு ப்ரே பண்ணிக்கோ, ஏன்னா சண்டிகர்ல அவனை திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவளுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் விக்ரமும் நம்ம பாரியும் வீட்டுக்கு வரும்போது நீதியோட அம்மா, இனிமேல் என்னுடைய பொண்ணு நீதியே கிடையாது, நான் அவளை தலைமுழுகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.